1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ள நீங்கள் எந்த டேட்டு சூஸ் பண்ணாலும் 0.5% ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது 0.5%க்கும் கம்மியாக தான் அந்த ரிட்டர்ன் இருந்திருக்கு. ஒரு 10,000 நான் போடுறேன் அப்படின்னா ரிலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய 23% வெயிட்டேஜுக்கு 2,300 அதுக்கு போயிடும். ஹெச்டிஎஃப்சிக்கு 1,300 போயிடும். லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி கேட்டகரைசேஷன் வந்ததுன்னா 65%க்கு குறையாம அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் தான் வச்சிருக்கணும். இது நம்பர் 1. ஸோ 43 ஏஎம்சிஸில் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுசஸ்லையுமே பல்வேறு தரப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டுலேருந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 ஃபண்டு ஆவரேஜாக இருக்கும். ஐசிஐசிஐ ப்ளூ சிப் ஃபண்டும் லார்ஜ் கேப் தான், ஜேஎம் லார்ஜ் கேப்பு தான், ஹெச்டிஎஃப்சி டாப் 100ம் லார்ஜ் கேப்பு தான். ஆனால் இது மூணோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்தவரையில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எந்த ஃபண்டில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுன்றதை சொல்ல மாட்டீங்களே? கரெக்டு சார். இது வந்து நல்ல கேள்வி. இது சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை வந்து ஏன் ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் சொல்ல முடியலை அப்படின்னு, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸு இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. அதனால தான் ஃபண்டு நேமை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏ ஃபண்டோட ஸ்மால் கேப்பில் போடுங்க, பி ஃபண்டோட மிட் கேப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டு நேமை சொல்ல முடியலை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து செபி வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுவும் இந்த மாதிரி உள்ள ஓப்பன் மீடியாவில் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய தேவைகளை அறிந்து ஒவ்வொருத்தருக்கு அந்த ஃபண்டு ரெக்குயர்மெண்ட் வந்து மாறும். சில பேருக்கு வந்து சில பிராண்டு பிடிக்கும், சில பேருக்கு சில பிராண்டு வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய பேங்கிங் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதை சொன்னோன்னே சில பேர் ஒத்துக்குவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் இந்த பேங்க்கோட ஃபண்டில் எனக்கு போட்டு லாஸ் ஆகிடுச்சு, அதனால் இது வேண்டாம், எனக்கு வேறு விதமாக ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ஃபண்டோட பேரை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்ல முடியலை. சார், இந்தியாவில் வந்து நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ, பந்தன், கோடக், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. இந்த எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்லையும் பார்த்தோம்னா நிறைய ஃபண்ட் நேம்ஸோடு அவங்க வந்து கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. கரெக்ட். ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரையில் எஸ்ஐபி வந்து இந்த ஃபண்ட் நேமில் இருக்கக்கூடிய கேட்டகரி அப்படின்றது எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எப்படி அவர் செலக்ட் பண்ணுறது? எக்ஸலன்ட் சார். இப்போது 43 ஏஎம்சிஸ் இது வரைக்கும் பதிவு பண்ணினது, இன்னொரு 4-5 பேர் வந்து லைசன்ஸு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 43 ஏஎம்சிஸில் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுசஸ்லேயுமே பல்வேறு தரப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டுலேருந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 ஃபண்டு ஆவரேஜாக இருக்கும். ப்ளஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து 75 ஃபண்டு ஆவரேஜாக ஒவ்வொரு கம்பெனிஸும் வச்சுருப்பாங்க. இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன விதமான பிராண்டு பிடிக்குதோ, இல்லை என்ன விதமான ரிஸ்க் அப்பிடைட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுசஸும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவாங்க, ஒரு சில பேர் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் போவாங்க, ஒரு சில பேர் மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் போவாங்க. ஸோ யாருக்கு என்ன விதமான ஸ்டைல் பிடிக்குதோ அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து ஸ்டார் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வருஷம் அவார்டு கொடுக்குறாங்க, ஸ்டார் ஃபண்ட் மேனேஜர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஸ்டார் ஃபண்ட் மேனேஜரு இத்தனை வருஷம் இருக்கார் சார், நான் அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது அவங்களோட பிராண்டுக்கு பிடிச்சது இருக்குது, அவங்களோட ஸ்டைல் இருக்குது, அவங்க என்ன ரிஸ்க் அப்பிடைட்டில் இருக்காங்கன்றது இருக்குது, அவங்களுக்கு என்ன பிடித்தமான ஃபண்ட் மேனேஜர்னு இருக்குது. இன்னும் அதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதில் என்ரோல் பண்ணியிருக்கணும், அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அதில் என்ரோல் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி உள்ள எந்த ஃபண்டு அவருக்கு ஃபீஸிபிளாக இருக்கோ அந்த ஃபண்டில் அவங்க. சார், இன்னும் கூட வந்து ஆடியன்ஸுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் கேட்குறேன். இப்போ ஐசிஐசிஐ ப்ளூ சிப் அப்படின்னு ஒரு ஃபண்ட் நேம் இருக்குது.
ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் எப்படி ஐசிஐசிஐ ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை சொல்லுங்கள். அப்புறம் ஜேஎம் லார்ஜ் கேப் அப்படின்னு இருக்குது. இப்போ நிறைய அது மாதிரி நம்ம பார்க்க முடியுது. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் இருக்குது. இப்போ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப்புக்கும் ஹெச்டிஎஃப்சி டாப் 100க்கும் ஜேஎம் லார்ஜ் கேப்புக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? ப்ரிசைஸாக சொல்லணுன்னா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிற அந்த 3-4 பேர் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் கேட்டகரியில் வருது. லார்ஜ் கேப் கேட்டகரின்னு வரும்பொழுது ஒரு 65% கம்பல்சரி அவங்க லார்ஜ் கேப்பில் தான் மெயின்டைன் பண்ணணும். லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி கேட்டகரைசேஷன் வந்ததுன்னா 65%க்கு குறையாமல் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் தான் வச்சுருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒவ்வொரு ஃபண்டு அவங்கவுங்க அந்த ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதை 65, 75, 80, 85ன்னு சொல்லி வச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்க எப்படி அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபண்டோட கேட்டகரைசேஷன் வந்து அவங்க ஃபண்டு ஹோல்டிங்கோட பேட்டர்ன் மாறும். எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு சில ஃபண்ட் ஹவுசஸுக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிக்விடிட்டி ப்ராப்ளம்னா ஃபண்டு வந்து நிறைய உள்ளவரும் நிறைய வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி கேஷ் ரிச் கம்பெனிஸில் அவங்க ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு கம்பெனிகளை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ஐசிஐசிஐ ப்ளூ சிப் ஃபண்டும் லார்ஜ் கேப் தான், ஜேஎம் லார்ஜ் கேப்பு தான், ஹெச்டிஎஃப்சி டாப் 100ம் லார்ஜ் கேப் தான். ஆனால் இது 3ஓட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஸ்டாக்கு இந்த 3 இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40% ஒரே ஸ்டாக்ஸு இந்த 3 போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஆனால் பாக்கி ஒரு 60%, 50% ஸ்டாக்ஸு வேறு விதமான ஸ்டாக்ஸு அவங்க வச்சுருந்துருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டைல் நான் முதல்ல சொன்னேன். ஃபண்ட் மேனேஜர் என்ன ஸ்டைலில் ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸையும் 50வது இருக்கக்கூடிய ஸ்ரீராம் ஃபினான்ஸும் ஒவ்வொருத்தவங்க ஹோல்டிங்ஸ் வந்து மாறும். ஒரு சில பேர் ரிலையன்ஸை கூட வச்சுட்டு ஸ்ரீராமை கம்மியாக வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் ரிலையன்ஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஸ்ரீராமோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அது ஃபண்ட் மேனேஜருக்கு அது டிஃபர் ஆகும். சார், இப்போ இந்த ஆக்டிவ் ஃபண்டுக்கும் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? ஏன்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி 100 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50 அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து டாப் 50 கம்பெனிகள். நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிகளை தான் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இதை வந்து பேசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, ஒரு 15 காசு இல்லைன்னா 20 காசு தான் இருக்கும். ஏன் இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மின்னா இதில் ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. அவங்க நிஃப்டியில் இருக்கக்கூடிய அந்த 50 கம்பெனிஸில் அந்த இண்டெக்ஸோட ரேங்கிங் இருக்கும். ரிலையன்ஸுக்கு 13%, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 13%, ஸ்டேட் பேங்க்குக்கு 3.5%, ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு 0.5% அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஃப்டி ரேங்கிங் இருக்கும். அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்தந்த ரூபாயை அதில் அப்படியே அலோகேட் பண்ணிடுவாங்க. இது பெரும்பாலும் சிஸ்டம் தான் பண்ணும். ஒரு 10,000 ரூபா நான் போடுறேன் அப்படின்னா ரிலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய 23% வெயிட்டேஜுக்கு 2,300 ரூபா அதுக்கு போயிடும். ஹெச்டிஎஃப்சிக்கு 1,300 ரூபா போயிடும். அந்த மாதிரி அந்த அலோகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதில் ஃபண்ட் மேனேஜரோட ரோல் பெரிய லெவலில் இருக்காது. இது நம்ம பேசுகிறது ஒரு பேசிவ் ஃபண்டு. இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஆக்டிவ் ஃபண்டுன்னு சொல்லி சொல்லக்கூடியது. இதை வந்து ஃபண்டு மேனேஜர் நிர்வகிப்பார். இந்த ஃபண்டு மேனேஜர் என்ன நிர்வகிப்பாருன்னு இதே நிஃப்டி 50ல் அவர் எல்லா 50 ஸ்டாக்லேயும் அவர் ஹோல்டிங் வைக்க மாட்டார். நம்பர் 1, அவர் என்னென்ன ரேஷியோவில் அவருக்கு வேணுமோ அது பிரகாரம் வைப்பார். இப்போ இண்டெக்ஸில் ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் 23ன்னு பார்த்தோம். இந்த 23 தான் கம்பல்சரி அவர் வைக்கணும்னு இல்லை. அவர் 15 கூட வச்சுக்குவார், 8 கூட வச்சுக்குவார். அவரோட இஷ்டம். அவர் எவ்வளோ வச்சுக்கணுங்கிறது அவரோட இஷ்டம். இது எதில் மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர் இதை தாண்டி ஒரு ரிட்டர்ன் ஒன்று கொடுக்கணும். நிஃப்டி கொடுக்கக்கூடிய ரிட்டர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12%ன்னு வச்சுக்குவோம்.
அதே ஃபண்டில் அதே கேட்டகரியில் அந்த பெஞ்ச் மார்க்கில் இப்போ ஃபண்ட் மேனேஜரும் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு அவரும் 12% கொடுத்தா கஸ்டமர் என்ன கேள்வி கேட்பாங்க, சார் 12% ரிட்டர்ன் நீங்களும் தரீங்க, இண்டெக்ஸும் தருது, இண்டெக்ஸில் எனக்கு 15 காசு தான் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்போ நான் பேசாமல் அதுக்கே போயிடுவேனே அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பேசிக் வேலையே என்ன அப்படின்னா இண்டெக்ஸை தாண்டின வளர்ச்சி, இண்டெக்ஸ் பீட் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை பேசும்போது நீங்களும் 12% தானே சார் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 பேருமே ஒரே 12% கொடுத்தா 15 காசு எக்ஸ்பென்ஸ் உள்ள ஃபண்டுக்கு போகிறது நல்லதா, ₹1.5 எக்ஸ்பென்ஸ் உள்ள ஃபண்டுக்கு போகிறது நல்லதா? 15 காசுக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா அது எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஆகிடுது, அதனால நான் அங்கே போயிடுவேன். ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்ன, நிஃப்டியை தாண்டி இதே 12%க்கு பதிலாக 13% கொடுத்தா கூட இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் அது டேலி ஆகிடுது. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் தாண்டி அதிகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி காயின் பண்ணப்படுறாரு. ஸோ அந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோட ஃபண்டு நிஃப்டியை விட எவ்வளவு % கூட கொடுத்துருக்கோ அந்த ஃபண்டுக்கு இன்ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டார் ஃபண்ட் மேனேஜராக செயல்படும். சார் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி போடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து 1ஆம் தேதியே வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா, இல்லை வந்து நான் வேறு ஏதாவது ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? எந்த டேட் அப்படின்றது எஸ்ஐபி போடுறதுக்கு சரியான டேட்? இந்த சந்தேகம் நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்டு இருக்குது. நான் வந்து 1ஆம் தேதி போட்டால் நல்லதா, இல்லை 25ஆம் தேதி போட்டால் நல்லதா, 15ஆம் தேதி போட்டால் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஓக் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணினாங்க. பழைய எல்லா ரெக்கார்டையும் எடுத்து கடந்த ஒரு 20 வருஷத்து டேட்டாவை ரன் பண்ணி அவங்க 1ஆம் தேதி போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன், 2ஆம் தேதி போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன், 28ஆம் தேதி போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 28 நாளைக்கும் அவங்க ரன் பண்ணி பார்த்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு ஆச்சரியமாக இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டு சூஸ் பண்ணாலும் 0.5% ப்ளஸ் ஆர் மைனஸ், இல்லை 0.35% ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது 0.5%க்கும் கம்மியாக தான் அந்த ரிட்டர்ன் இருந்திருக்கு. 1ஆம் தேதி 20 வருஷமாக எஸ்ஐபி போட்ட ஒருத்தருக்கும், 5ஆம் தேதி 20 வருஷமாக எஸ்ஐபி போட்டவருக்கும், 25ஆம் தேதி 20 வருஷமாக எஸ்ஐபி போட்டவருக்கும் 3 பேருக்குமே ரிட்டர்னுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? வெறும் 0.5%. 14.5 கிடச்சிருக்கும், இல்லை 14.25 இருக்கும், இல்லைன்னா 14.25 இருக்கும். இந்த ரிட்டர்னில் தான் 0.5%ல் தான் ப்ளஸ் ஆர் மைனஸே இருந்திருக்கு. அதனால் எஸ்ஐபியை பொறுத்தளவு டேட்டுங்கிறது முக்கியத்துவம் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோதான். 1ஆம் தேதி சம்பளம் வருதா, 5ஆம் தேதிக்குள்ளே என்னோடய இஎம்ஐ எல்லாத்தையும் நான் கமிட்மெண்ட்டை முடிச்சிருவேனா, ஸோ உங்கள் எஸ்ஐபி டேட்டு 5 போடுங்க. இல்லை என்னோடய பர்த் டேட்டு 10, நான் அதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், மாதம் 10 போடணுமா போட்டுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட பணம் அன்றைக்கி தேதியில் இருக்கணும். அது ஒன்று தான் கண்டிஷனை ஒழிய எஸ்ஐபியில் டேட்டுனால எந்த அட்வான்டேஜும் கிடையாது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.